அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது கீரனூர் பாரம்பரியமிக்க பன்முக சிறப்புகள் கொண்ட நமது கீரனூரில் இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஹாதி ஷேக் நூர் முகமது வலி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் வருடாந்திர சந்தன உருஸ் முபாரக் மஜ்லிஸ் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. இந்த தருணத்திலே நூர் முகமது வலி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை மிக சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். நூர் முகமது வலி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய பரம்பரை என்பது ஏர்வாடு அருகில் வாலிநோக்கம் என்ற ஊரில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நூர் முகமது வலி பீர் முகமது வலி அவருடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கை என்பது 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு எதிரிகளால் வெட்டப்பட்டு ஷஹீத் ஆகி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய பரம்பரையில் நிறைய நூர் முகமது வலி தமிழகத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் பார்க்கக்கூடிய நேரத்திலே பன்ரொட்டி, பொதக்குடி, கொடுவாயூர், பெரிச்சுபாளையம், நமது கீரனூர் போன்ற ஊர்களில் நூர் முகமது என்ற பெயரில் பல இறைநேச செல்வர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில்தான் நமது கீரனூரிலும் நூர் முகமது வலி கத்தசல்லாஹு சர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவருடைய தகப்பனார் சின்ன நூர் முகமது என்பதாக சொல்வார்கள். அவருடைய தலைமகனாக பிறந்தவர்கள்தான் நூர் முகமது வலி அவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 1181 ஆண்டு பிறக்கின்றார்கள். சிறு பிராயத்திலேயே ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை மிக பேணுதலான முறையை கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார்கள். இவருடைய தகப்பனார் ஹிஜ்ரி 1204 மன்னர் திப்பு சுல்தான் அவர்களால் இவர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு கீரனூர் பள்ளிவாசலை பராமரிக்கும் பொறுப்பு இவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அழைத்து வந்து இங்கு தொழுகை நடத்த வேண்டும், இங்கு குடிநீருக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், அதுபோன்று மற்ற தேவைகளை எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு வலியுல்லா அவருடைய தகப்பனாரிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்களும் பணியை மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நூர் முகமது வலி அவர்களை காதியாக நியமனம் செய்யப்படுகிறது. அந்த நேரத்திலே என்ன மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சிறு பிராயத்திலே அந்த வலியினுடைய ஸ்தானத்தை அடைந்திருந்ததின் காரணமாக காதியாக ஆக்கப்பட்ட பின்பு நமது ஊரினுடைய சுற்றுப்புற நகரங்களிலிருந்து மக்கள் கீரனூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே புளியம்பட்டி, பல்லடம், மதுரை போன்ற நகரங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் கீரனூருக்கு குடிபெயர்கிறார்கள். நமது ஊர் வழமைப்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பெயர் இருக்கும். அதுபோன்று இவர்களுக்கும் ஒரு பெயர்கள் இருக்கிறது. அது தனி விஷயம். அப்போ ஆரம்ப காலகட்டத்திலே கீரனூரிலே பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் இல்லை. எப்பொழுது நூர் முகமது வலி அவர்கள் காதியாக நியமிக்கப்பட்டார்களோ அப்பொழுதே இவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றுவதற்காக வேண்டி, இவரிடத்திலிருந்து பாடம் படிப்பதற்காக வேண்டி வெளியூரிலிருந்து இஸ்லாமியர்கள் பெருமளவிலே கீரனூர் வந்து குவிந்ததாக வரலாறு சொல்லி காட்டப்படுகிறது. இவருடைய அந்த வலியினுடைய சிஃபத்திற்கு உதாரணமான ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவார்கள். ஒரு நாள் நூர் முகமது வலி அவர்கள் சுபுகு தொழுதுவிட்டு ஆற்றங்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது 2 நபர்கள் கண் பார்வையற்ற நிலையில் தானிய 2 மூட்டைகளை வைத்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கேட்குறாங்க, என்ன இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்களேன்னு சொல்லி போட்டு இது போன்று அப்பொழுது விஷயத்தை சொல்லுகின்றார்கள். நாங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றோம், தானியங்களை திருடிக்கொண்டு நாங்கள் இங்கு வந்து விட்டோம், இப்பொழுது எங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது என்பதாக சொல்கிறார்கள். அது வேறு வீடு எதுவும் அல்லை, நூர் முகமது வலி அவர்களுடைய வீடாகத்தான் அது இருக்கிறது.
உடனே சொல்றாங்க, இதை கொண்டு போய் எங்கு எடுத்து எங்களை அங்கே வச்சிருங்கன்னு சொல்லி போட்டு. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கே கண் பார்வை போய்விட்டதே, நாங்கள் எப்படி எடுத்து செல்ல முடியும் என்பதாக. நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்று நூறுமுதி சொல்ல அவர்கள் அந்த தானிய மூட்டையை தூக்க ஆரம்பித்தார்கள். பறிபோன அந்த கண் பார்வை மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தது. இது நூர் முகமது வலி அவர்கள் உலகத்திலேயே செய்து காட்டிய மிகப்பெரிய ஒரு கராமத், அற்புதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் தான் நூர் முகமது வலி அவர்கள் மக்களை பக்குவப்படுத்தி ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அந்த மக்களுக்கு ஆர்வம் ஊட்டி வளர்த்தார்கள். நாம் எல்லாம் முற்காலத்தில் கேள்விப்பட்டது உண்டு. கீரனூரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே சின்ன மக்கா என்பதாக சொல்லுவார்கள். வெறுமனமே அந்த பெயர் வந்திருக்காது. அந்த மக்களை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நபர்களையும் இறை நேசர்களாக அவர்கள் உருவாக்கினார்கள் என்பதுதான் நமக்கு அதன் மூலம் தெரிய முடிகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய 68வது வயதில் ஹிஜ்ரி 1249வது வயதில் சிரித்த முகத்துடன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இறைநேசர்கள் என்பவர்கள் இஸ்லாமியர்களை மட்டுமல்ல, மற்ற சகோதர சமயத்தவர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர்கள் இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்த இந்த முஹர்ரம் 15 நாள் அவர்கள் விட்டு சென்ற அந்த அடிச்சுவற்றின்படி நாமும் சென்று நாமும் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை முழுமையான முறையிலே பேணி வாழக்கூடிய நன்மக்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.